வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் பண்ணி அத வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அத வீடியோவா கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து Facebookலயோ, இல்ல வந்து WhatsAppலயோ, YouTubeலயோ எதுல வேணாலும் அப்லோட் பண்றது இது மாரி விஷயங்கள பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு பிரசன்டேஷன பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடியோவ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு வந்து பிரசன்டேஷன பத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்துட்டோம். பவர் பாயிண்ட்ட பத்தி அத பத்தி வேணும்னா பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வீடியோ மட்டும் எப்படி கிரியேட் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரசன்டேஷன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ஃபைலுக்கு போங்க. போயிட்டு இதில வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கு. இதில எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்போர்ட்ல வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கு. அதில கிரியேட் வீடியோ அப்படின்னு இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீட்டெயில்ஸ் வந்துரும். இதில வந்து நீங்க எது மாரி வேணுமோ, அதாவது 4K ரெசல்யூஷன் தான் ஹையஸ்ட் ரெசல்யூஷன். இல்ல ஃபுல் HDல வேணுமா, இல்ல SDல வேணுமா, ஸ்டாண்டர்ட்ல வேணுமா அப்படின்னு இருக்கு. நான் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, லேட் ஆகும். இது வந்து நம்ம பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டாலும் ரெக்கார்ட் பண்ணி இது பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் கம்மியான அதாவது ஸ் எவ்வளோ ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ வந்து நான் குயிக்கா இது பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டில எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஆப்ஷன் தான் வந்து முக்கியமான ஆப்ஷன். யூஸ் ரெக்கார்டட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன்ஸ் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. டோன்ட் யூஸ் ரெக்கார்டட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன் அப்படின்னா, அதாவது எந்த இது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஃபால்ட்டா இங்க வந்து இத செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து ஒவ்வொரு ஸ்லைடுக்கு எவ்வளோ நிம் நிம் அ செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 2 செகண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கிரியேட் வீடியோ குடுத்தோன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்லைட்லயும் 2 செகண்ட் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபைனல் வீடியோ அவுட்புட்ல வந்துரும். ஸோ ஒவ்வொரு ஸ்லைடுக்கு 2 செகண்ட் இருக்கும். 2வது ஆப்ஷன் யூஸ் ரெக்கார்டட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன்ஸ்னு இருக்கு. இங்க வந்து நம்ப ஒரு குறிப்பிட்ட டைமையும் நம்மளே செட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து நேரேஷன்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு பிரசன்டேஷன பார்த்து நம்ம பிரசன்ட் பண்றது. அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 2யும் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இத செலக்ட் பண்ணிட்டு இங்க கிரியேட் வீடியோ குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிக்கும். ஸோ இதில வந்து இப்போ போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு பிரசன்டேஷன வந்து பிரசன்ட் பண்ணணுங்காட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த பட்டன ரெக்கார்ட் டைமிங்ஸ் அண்ட் நேரேஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 டூ 3 செகண்ட்ல ஓப்பன் ஆகும். நம்ம பிரசன்டேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ வந்து எதுவுமே நம்ம இன்னும் ரெக்கார்ட் பண்ணல கரெக்ட்டுங்களா? ஓகே இந்த பேஜுக்கு வந்தாச்சு. இதான் வந்து நம்மளோட செட்டப். இங்க தான் நம்ம வந்து பிரசன்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா பிரசன்ட் பண்ணோனே இது வந்துட்டு ப்ராப்பரா வீடியோவா கன்வெர்ட் ஆகி வந்துரும். ஸோ வந்து அத எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். இங்க ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணோனே தான் ஸ்லைடு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்லைடு ஒரு இது முன்னாடியும், இத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இது வந்து பின்னாடியும் வரும். ஸோ வந்து ரெக்கார்ட் பட்டன ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இது என்ன சொல்ல வந்தேன், இது வந்து மைக் ஆனு, மைக்ரோஃபோன் இருந்துச்சுன்னா மைக்ரோஃபோன் ஆனு, ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து இத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லேப்டாப்ல வந்து கேமரா இருந்துச்சுன்னா கேமரா ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்துரும். ஸோ வந்து நீங்க பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்றப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வீடியோலயே வந்துரும். ஸோ இத வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இங்க வந்து பென் குடுத்துருப்பான். ஸோ ஏதாவது பென் வேணும்னா நீங்க எடுத்து ரெக்கா பிரசன்ட் பண்றப்ப நீங்க என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த பென் இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ வந்து பாஸ் பண்றனால ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிருக்கும். மறுபடியும் இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ இங்க பாஸ் குடுத்துட்டேன். பாஸ் குடுத்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் குடுத்தேன்னா மறுபடியும் இந்த டைமிங் வந்து கன்டின்யூ ஆயிட்டு 34 செகண்ட்லேருந்து கன்டின்யூ ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சரி ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ இத பிரசன்ட் பண்ணி முடிச்சுட்டோம்னா அடுத்த ஸ்லைடுக்கு போயிரும். ஸோ மறுபடியும் இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க. கிளிக் பண்ணோனே அடுத்த ஸ்லைடுக்கு போயிரும். ஸோ இந்த ஸ்லைட பத்தி விஷயங்கள வந்து நீங்க சொல்லிட்டு, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்லைடுக்கு போயிருங்க. ஸோ இப்படி வந்து பண்ணிட்டு, ஃபைனலா வந்து ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணிருங்க. ஸோ நம்ம சொன்னது பிரசன்டேஷன் எல்லாமே இப்போ வந்து பவர் பாயிண்ட் ரெடியா ரெக்கார்ட் பண்ணிட்டு வச்சுருச்சு. அடுத்தது வந்து கிரியேட் வீடியோ. கிரியேட் வீடியோ குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எந்த பாத்ல வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீங்க அந்த பாத்த வந்து ப்ராப்பரா செலக்ட் பண்ணிட்டு, சேவ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஃபைல் நேம்ல இருக்கு அப்படிங்குது. ஸோ அத ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்குது. எனக்கு அந்த ஃபைல் தேவையில்ல அப்படிங்கிறனால சரி எஸ் குடுத்துறேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல ரீப்ளேஸ் பண்ணிரும். ஸோ வந்து இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ கிரியேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்க டெஃபினிஷன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்லைடு தான். கம்மியான நேரேஷன் தான். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் 1 மினிட்ல இல்ல 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். பட் ஆனா ஹை டெஃபினிஷன்லயோ இல்ல 480 அந்த இதில குடுத்துருந்தீங்கன்னா, சாரி 4080ல குடுத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஆகும். ஸோ மீன் டைம் நீங்க ஏதாவது கேன்சல் பண்ணணும்னா இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த பிகினிங்லேருந்து இதில எண்டு வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வந்து இங்க பாருங்க வருது வேகமா. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நீங்க YouTubeலயோ இல்ல வந்து எங்க அப்லோட் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட் ஆயிருச்சு. இப்போ போயிட்டு அந்த ஃபோல்டர் போங்க. போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த ஃபோல்டர் தான் நான் இப்போ லாஸ்ட்டா அக்சஸ் பண்ணேன். ஸோ அந்த ஃபோல்டர்ல வந்து வீடியோ ஆட்டோமேட்டிக்கா இதாயிருச்சு. நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பிளேயர்ல வந்து ட டிஃப் வீடியோ பிளேயர்ல வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா,
நம்ம இது பண்ண 55 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே டீட்டெயில்ஸோட பர்ஃபெக்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.